ஸ்ட்ரா திரைப்படத்தை இப்போது நம்ம சினிமா பஜாரில் பார்ப்போம். இந்த படத்தை பார்த்தவங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? படம்டா சாமி, இது ஒரு உளவியல் த்ரில்லர், கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத படம். தராஜ் பி ஹென்ஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் கதாநாயகி தனியொரு ஆளாக தன் 8 வயது மகளுடன் வாழ்ந்து வருகிறார். வீட்டு வாடகை பாக்கி, குழந்தையின் பள்ளிக் கட்டணம் நெருக்கடி என ஏற்கனவே இக்கட்டில் இருக்கும் ஜனாயாவுக்கு அவரது மகள் படிக்கும் பள்ளியில் மதிய உணவுக்கான கட்டணம் $40 பிரச்சனையோடு அந்த நாள் ஆரம்பமாகிறது. அந்த பணத்தை புரட்ட செல்லும் அவருக்கு அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் அவரை எங்கு கொண்டு சென்று நிறுத்துகிறது என்பதே ஸ்ட்ரா படத்தின் கதை. படத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் 3 பேர்தான். கதாநாயகி தாராஜ் பி ஹென்சன் என்ன நடிப்படா சாமி, செக்லருக்கு என் பணத்தை தானே நான் கேட்டேன் என உடைந்து அழும் இடம் வேற லெவல். ஆத்திரம், அழுகை, பதற்றம், இயலாமை என படம் முழுக்க நடிப்பில் பட்டையை கிளப்புகிறார். அதேபோல் போலீஸ் அதிகாரியாக வரும் டயானா டைலர் சிறந்த நடிப்பு. வங்கி உள்ளே இருக்கும் ஜனாயாவுடன் அவர் தொலைபேசியில் பேசும் காட்சிகள் எல்லாம் நெகிழ்ச்சி. பேங்க் மேனேஜராக வரும் பெண் அருமையான கதாபாத்திரம். இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சமாவது இருப்பதால் தான் நாட்டில் மழையே பெய்கிறது. படத்தின் இறுதியில் வரும் ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அமீர்கான் படத்தை நினைவூட்டினாலும் அது வேற, இது வேற கதைக்களம் நிச்சயம். படம் முடிந்த சில மணி நேரங்களுக்கு அது நம்மை வேறு எதை பற்றியும் யோசிக்க விடாமல் செய்கிறது. பல காட்சிகள் நம் கண்ணீரை கரை கடக்க செய்கிறது. சில லாஜிக் ஓட்டைகள், நம்பகத்தன்மையற்ற காட்சிகள் இருந்தாலும் ஏழ்மையின் மீது பணக்கார திமிர் நடத்தும் தாக்குதலை முகத்தில் அறையும்படி உறக்கச் சொன்ன இப்படம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒன்று. படம் முடிந்த பிறகும் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இதயத்தில் இறக்கி வைத்து விடுகிறார் இயக்குனர் டெய்லர் பெர்ரி. இப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT ஆப்பில் தமிழில் உள்ளது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்முடைய ஆப்ரின் ராம்நாத் பஜார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சினிமா பஜாரில் சந்திப்போம். நன்றி.